தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் இன்று வரை பல கஷ்டங்களை சந்தித்து வருகிறீர்கள். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த ராசியில் பிறந்தோம் என கூட பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இது நாள் வரை நமது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா, விடிவு காலம் பிறக்காதா எனவும் தினமும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேராசைப்படுபவர்கள் கூட கிடையாது. நீங்கள் வேண்டும் ஒரே விஷயம் நிம்மதியான வாழ்க்கைத்தான். ஆனால் அதுதான் கிடைக்காமல் அல்லாடுகிறீர்கள். நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டத்திற்கு விடிவு காலம் வரப்போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நிம்மதி, மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை நிச்சயம் கிடைக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோருமே கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். நிகழப்போகும் ராகுகேது பயிற்சியால் கொரோனா வைரஸ் தாக்கம் குறையும் என்பதே பலரின் கணிப்பு. அதிக கஷ்டத்தில் உள்ள மிதுன தனுசு ராசிக்காரர்களின் சிக்கல் தீரும் காலம் வந்துவிட்டது. வருகிற ராகுகேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 1ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 23ஆம் தேதியும் நிகழ்கிறது. இந்த இடப்பெயர்ச்சியால் தற்போது மிதுன ராசியில் இருந்த ராகு ரிஷப ராசிக்கு நகர்கிறார். அதே போல கேது பகவான் தற்போதுள்ள தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நகர்கிறார். மிதுனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை காண்போம். முதலாவதாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை அஷ்டமத்து சனி ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களை அஷ்டமத்து சனி ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, மனக்கவலை, பொருளாதார பின்னடைவு, குடும்ப பிரச்சனை, வேலை தொழிலில் பின்னடைவு என பல கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் ராகுகேது பயிற்சி உங்களது வாழ்க்கையில் இருந்த இருள் விலகி வெளிச்சத்தை கிடைக்க செய்ய போகிறது. ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கு மாறுவதால் தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்படும். சிலர் வீடு மாற்றம் மற்றும் ஊர் மாற்றம் செய்ய நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களான திருமணம், வீடு கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடந்து சந்தோஷமும் அதிகரிக்கப் போகிறது உங்களது வாழ்வில். மேலும் இது நாள் வரை 7ஆம் வீட்டில் இருந்த கேதுவினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. இனி கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. 6ஆம் இடம் கேதுவினால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் இடமாகவே இருக்கப் போகிறது உங்களது வாழ்வில். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பல வழிகளிலிருந்தும் பணம் வந்து சேரும். எனவே பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. பணத்தை யோசித்து முதலீடு செய்வதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். நோய் பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் எதிரிகளை தும்சம் செய்து விடுவார். இதனால் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த எதிரிகள் இடம் தெரியாமல் போவார்கள். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மேலும் இந்த ராகுகேது பயிற்சினால் கடன் பிரச்சனைகளும் குறையும். பொறுமையுடன் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்கள் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இருங்கள். மேலும் சிறப்பான பலனை பெற வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வெற்றிலை மாலை சாற்றி வணங்குவது நன்மை அதிகரிக்கும். இரண்டாவதாக தனுசு ராசி. கலஸ்தரஸ்தானத்தில் இருந்த ராகு இடப்பெயர்ச்சியாகி 6ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். கேது தலையில் இருந்து விலகி 12ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். 7.5 சனி, ஜென்மகுரு என பல பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சனி பகவான் மற்றும் குரு பகவானினால் கடன் பிரச்சனை, மனக்கவலை, பொருளாதார பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை தொழிலில் பின்னடைவு என பல கஷ்டங்களை சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு. வருகிற ராகுகேது பயிற்சிக்கு பிறகு 7.5 சனி, ஜென்மகுரு இருந்தாலும் ராகுகேது பயிற்சி நன்மைகளை அள்ளித்தரும் பயிற்சியாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. ராகுவினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பது 100% உறுதி. உபஜென்ம இடமான 6ஆம் வீட்டிற்கு வருகிறார் ராகு பகவான். இதனால் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். இகழ்ந்தவர்களுக்கு மத்தியில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வீடு வாகன சேர்க்கைகள் உண்டாகும். உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சி தாண்டவமாடும். இதனால் உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் இருந்த கேது விரயஸ்தானத்திற்கு மாறுவதால் நீண்ட நாள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எனவே நீண்ட நாள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். எதிர்பார்த்த வகையில் பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மகன் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். கொரோனா பிரச்சனையில் வேலை போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கூடி வரும். உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர்ந்து காணப்படும். மேலும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். நோய் பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு மிகவும் சிறப்பான காலகட்டத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். மேலும் சிறந்த பலனை பெற சிவபெருமானை வழிபடுவது நன்மை அளிக்கும். நன்றி.